வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்டின்னா, மிட் நைட் பிரியாணி கேங்கோட நிலைமை வர மோசமா போயிட்டுருக்கு அப்டின்னே சொல்லலாம். ஸோ தட் இன்னைக்கு என்ன நடந்தது மிட் நைட்ல அப்டின்றத டீட்டெயில்டா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தட் இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு செய்யலாம் அப்டின்ற மாரி பிளான் பண்றாங்க. ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஃப்ரைட் ரைஸ் செய்யலாம் அப்டின்ற மாரி ராணவர்லாம் சொல்றாரு. ஃப்ரைட் ரைஸ் காலம்லாம் போயிடுச்சு. இப்பலாம் எதுவும் செய்ய முடியாது அப்டின்ற மாரி சொல்றாங்க. தீபக் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கிறத வச்சு சாப்பிட்டோம்னா கேஸ் ஆகாது. இல்லாத ஒரு விஷயத்த செஞ்சு சாப்பிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா கேஸ் ஆயிடும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே வந்து ராணுவ வந்து, இல்ல இருந்தாலும் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏன்னா ரைஸ் இருக்குல்ல அப்படின்ற மாரி அ கேட்குறாங்க. பட் ஓட்டிங் எடுக்கலாமா அப்படின்ற மாரிலாம் கேட்குறாங்க. இல்ல அப்படின்ற மாரி சொல்லிட்டு எல்லாரும் வெளிய வராங்க. தூங்குறவங்கலாம் தூங்கட்டும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வெளிய வராங்க. கொஞ்சம் பேர் அப்படின்னா மோஸ்ட்லி அந்த கேங்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்துடுறாங்க. வந்துட்டு பாயாசம் செய்யலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. ஸோ பாயாசத்துக்கு வந்துட்டாங்க பாருங்க. டெசர்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடிலாம் எப்படி செஞ்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃப்ரைட் ரைஸு, எக் பிரியாணி அப்படின்ற மாரி செஞ்சு சாப்பிட்டுருந்த இந்த கேங் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பாயாசம் கூட செய்ய முடியாத நிலைமையில இருக்காங்க. எஸ். ஸோ தட் இருக்கிற ரைஸ வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாரி ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பாயாசம் செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்றாங்க. பட் அங்க உள்ள இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரஞ்சித் சார் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுவும் வந்து கேப்டன் பக்கத்தில போய் அவர் வந்து உட்காந்துட்டாரு. அங்க தான் வந்து படுப்பாரு. ஜெஃப்ரி கூட தான். பட் இங்க பார்த்துட்டே அங்க உட்காந்த உடனே அன்ஷிதா அண்ட் தென் எல்லாருக்கும் வந்து டவுட் ஆயிடுச்சு. ஓகே இவரு மானிட்டர் பண்றாரோ அப்படின்ற மாரி. சரி ஜெஃப்ரிக்கு தெரிஞ்சா வந்து ஏதாவது பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிரச்சனைய வந்து ரொம்ப நேரம் பேசி நெறைய பேர் வந்து தேவையில்லாம டென்ஷன் ஆனாங்க. மறுபடியும் இந்த பர்ட்டிகுலர் பிரச்சனைனால வேற ஏதாவது லைக் சண்டைகள் வந்துருமோ அப்படின்ற மாரி அன்ஷிதாலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு எதுவுமே வேணான்னு சொல்லிட்டு கம்முனு உட்காந்துட்டாங்க. அண்ட் தென் ரைஸ எடுத்து தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு பால் போட்டு நான் பால் சாதம் சாப்பிட போறேன் அப்படின்ற மாரி அவங்க தனியா செஞ்சுட்ருக்காங்க. அண்ட் தென் மத்தவங்கலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பூண்டு ரைஸ் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டு உரிச்சுட்டு அத வந்து விஜய் விஷால் வந்து கட் பண்ணிட்டுருக்காரு. ஸோ தட் இந்த மாதிரி டே பை டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த திருட்டுக்கடை பிரியாணியோட குவாலிட்டி குறைஞ்சிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா, அவங்களால எதுவுமே வந்து ஃப்ரீடமா செய்ய முடியல. என்னதான் வந்து பொருள் இருந்தாலுமே, அவங்க வந்து செய்யறதுக்கு வந்து ஐ மீன் தயங்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, தீபக் இருந்தனால பூண்டு ரைஸே சாப்பிட்றலாம் அப்படின்ற மாரி பிளான் பண்ணாங்க. இந்த டைமும் வந்து பூண்டு ரைஸ் செய்யறதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். லைக் சத்யா, ராணவ், விஜய் விஷால், அன்ஷிதா, தர்ஷிகா அண்ட் தென் ஆனந்தி அப்படின்ட்டு ஒரு பட்டாளமே இருக்குது. அண்ட் தென் இன்னும் சில பேர் முழிச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில இவங்க வந்து வேணாம் இருக்கிறத செஞ்சு சாப்பிடலாம் அப்படின்ற மாரி ரைஸ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பால் சாதமும் மிச்ச ரைஸ்ல வந்து அதாவது 2, 3 பேருக்கு பால் சாதமும், மத்தவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பூண்டு சாதமும் செஞ்சு சாப்பிடுறாங்க. ஸோ எப்படி இருந்தேனா இப்படி ஆயிட்டேன் அப்படின்ற நிலைமை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மிட் நைட் பிரியாணி கேங்க்கு இப்போ வந்திருக்கு. ஸோ தட் இவங்களோட நிலைமை நாளைக்கு மாறுமா என்னன்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா, அடுத்த வாரம் வந்து ரஞ்சித் சார் வந்துட்டாருன்னா, ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு அப்படின்ற மாரியும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதையும் மீறி அவங்க செய்றாங்களா என்ன அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ இவங்களோட நிலைமை இந்த அளவுக்கு ஆறுனதுக்கு காரணம் என்னன்றத மறக்காம இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் கைஸ். பாய்.